யமுனா மாதிரி ஒரு மோசமான ஒரு பொண்ணை நம்ம வந்து இந்த காவேரி இந்த மகாநதி யூனிவர்ஸில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஏன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ராகினியை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ராகினி வந்து ஒரு வில்லி. ஆனால் யமுனா ரொம்ப நல்லவங்க மாதிரியே இருக்க ஒரு சுயநலவாதி. அதில் வந்து இப்போ அவங்களுக்கோட சைடில் நிவின் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் யமுனாவை ஏற்றுக்காமல் இருந்து யமுனாவை துரத்திட்டா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு நமக்கு யமுனா மேலே கோவம் வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கங்காவுடைய கோபத்தில் பல நேரங்கள் அதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நான் தான் மூத்தவங்க, ஆனால் என்னை விட வந்து என் தங்கச்சியால் பண்ண முடிஞ்சது என்னால் பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கம், அந்த ஒரு ஏக்கத்தில் இயலாமையில் வர கோவம் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ட்ராக்கில் நர்மதாவுக்கு பெருசாக ஒரு கதை இல்லை. சகோதரிகளின் கதைன்னு மகாநதி ஆரம்பித்தாலும் கூட இந்த கதை முழுக்க முழுக்க விஜய், காவேரி, நிவின் அப்படின்னு முக்கோண காதல் கதையாக இருந்து அப்புறம் நிவினை தள்ளி விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் காவேரியோட கதையாக மாறிச்சு. திருப்பி ஒரு முக்கோண கதையாக மாற்றுறதுக்கு தான் அந்த வெண்ணிலாவை கூட்டு வந்தாங்க. வெண்ணிலாவை வந்து இவங்களே காவேரியை கூட்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து மூக்கச்சிந்தி அழுதுகிட்டே இருக்கிறது எபிசோட்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இப்போ அடுத்த திருப்பமாக, அதாவது இவர் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போனார்ல, ஒரு மெசேஜ் கூட அனுப்பாமல். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்து இவருக்கு நம்ம மேலே எந்த அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது. அவர் வந்து இப்போ வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ நினைக்கிறாரு. நம்மளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. அதனால் அவருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேணாம், தள்ளி இருந்தால் கூட வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பழைய காலத்து டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, எனக்கு விவாகரத்து வேணும், எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அப்படியே மனசுக்குள்ளே இருக்க காதலை மறைச்சிட்டு சில வேலைகள்லாம் வந்து காவேரி பண்ணுறதும், அதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் தான் அவளை காயப்படுத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ராகினியை வீட்டை விட்டு துரத்திட்டு விஜயும் காவேரியும் சேர்ந்து அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுங்கிற மாதிரி விஷயம் வேற யார் கூட கல்யாணம் பண்ணி வச்சு நடக்க போகுது. உங்களுக்கு என்ன தோணுது?